ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குழம்பு பிதுக்கு பருப்பு குழம்பு. அதுக்கு நம்ம தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி. நான் நைட்டே பருப்பெல்லாம் ஊற வச்சு பிதுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரஃபாக, ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, 4 பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு. உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வறுக்கிறதுக்காக சோம்பு, லவங்கம், பட்டை, தனியா விதைகள் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கசகசா எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாமே வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. எல்லாமே அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி. நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே அரைச்சிட்டு சிம்பிளாக ஈஸியாக குழம்பு முடிஞ்சிடும். இது பிதுக்கி வச்சுருக்க கொட்டை, அவரைக்காயை பிதுக்கி வச்சுருக்கேன். ஸோ வாங்க பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடானதும் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய். நல்லா எண்ணெய் சூடானதும் நம்ம வதக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்க தனியா, சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நல்ல மணம் வரும். அந்த தனியா, சோம்பெல்லாம் அந்த மணம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது இப்போ ஆறட்டும். நம்ம வேறு பொருட்களை அரைக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்திருக்கேன். அதில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். சின்னதாக நறுக்கி வச்சுருக்க தேங்காய். இதை வதக்கியும் போடலாம், நீங்கள் அப்படியும் போடலாம். ஒருத்தர் ஒரு மாதிரி ஸ்டைலில் செய்வாங்க. இது என்னுடைய செய்முறை. இதில் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணதுனால நம்ம தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம், அப்படியே அரைச்சிக்கலாம். ஏன்னா தக்காளியில் தண்ணி விடும். இதில் கொஞ்சோண்டு கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் வரும், திக்னஸ் கொடுக்கும். அதனால் சில பேர் கடல சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி அதை சேர்க்கலை. அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இதை தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு தேவைன்னா தண்ணி விட்டுக்கோங்க. ஆனால் தக்காளியில் ஆல்ரெடி தண்ணி பதம் இருக்கிறதுனால தண்ணி வேண்டாம். இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது நல்லா ஆறிடுச்சு வெங்காயம் எல்லாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு இளம் சூட்டில் இருக்குது. நான் அப்படியே இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இது ரெண்டும் ஒன்றா ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டு அலசி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இப்போ பிதுக்கி வச்சுருக்க பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெயிலே கொஞ்ச நேரம் பருப்பை வதக்கி விடலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஏன்னா இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம இது பண்ணோம்னா எல்லா பருப்பும் கீழே அடியில் ஒட்டிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கலரி விட முடியாது. எல்லாம் ஒட்டிட்டு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிட்டு ஒடிய ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயிலேயே. இப்போ பருப்பு போட்டதும் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இதுலேயே மசாலாலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு, இல்லையா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அலசி இதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொட்டையில் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நல்லா இதானதும் நம்ம ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வச்சிடலாம். கொட்டை நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு விசில் ஆயிடுச்சு. மேலே லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிட்டு குழம்பு ரெடி ஆகிடும். சீக்கிரமாக முடிஞ்சுது. இது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே சில பேர் சிக்கன் ஆட் பண்ணுவாங்க. நான் இன்னொரு நாளைக்கு அது எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இது வந்துட்டு ரைஸுக்கு, களிக்கு, ராகி பால் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லா போகும். உதிரி உதிரியாக ரைஸை வெடித்து அதில் இன்னும் இந்த குழம்பு விட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக முடியக்கூடிய ஒரு ரெசிபியை நம்ம பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம மசாலா அரைச்சி போட்டிருக்கிறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.